இரு நான் போட்டு விடுறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், மேக்னா செத்துட்டா. ஓ அப்படியா? எப்படி செத்தா? பாத்ரூமில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு செத்தா. உனக்கு தான் தலையில் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகலாமா? என்னை பார்த்தா நான் பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் அப்படி சொல்லலை. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது. டேய் மச்சான், எங்கடா இருக்க? சரி, இன்னும் 1 ஹவரில் எனக்கு உன்னை பார்க்கணும். சீக்கிரம் வா. அர்ஜுன், அர்ஜுன், என்னடா ஆச்சு? எங்களை வர சொல்லிட்டு நீ சீரியஸா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இங்க வாடா. என்னாச்சுடா? நான் உன்னை மட்டும் தானடா வர சொன்னேன். எதுக்குடா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்த? குஞ்சு கூட பரவாயில்லடா. திவ்யா எனக்கு அவ்வளோ பழக்கமே இல்லடா. இல்லை மச்சான், ஒரு கம்பெனிக்கு போட்டாங்க. என்னடா என்ன பிளான் பண்ணிட்டீங்க 2 பேரும்? பிளானா? ஆமாம், உனக்கு எத்தனை பர்கர் வாங்கி தரலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதேண்டா அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்? ஏமா அந்த மெனு கேட்டுமா? ஐயோ, பார்க்குறானே, தப்பு பண்ணிட்டேன், சாரி, இனிமே நடக்காது. மூட்டை ஆர்டர் பண்ணுறா. வெயிட்டர். ஏய் நான் இருக்கேன்ல. அப்புறம் வெயிட்டர். எஸ். என்னடா அது வயிறு ஆறுபாங்க? வணக்கம் சார், என்ன வேணும்? வணக்கம்மா. டாக்கிங் இங்கிலீஷ் பேன். திஸ் இஸ் கெஃபே ஆர் ரோட் கடை? சாரி சார், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? ஹாட், கோல்ட், ஸ்பைசி, டான்ஜி, ஸ்டார்டர்ஸ்? அவ்வளோ வேகமாக போனேன். அப்படி நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ்லாம் தெரியாதுல்ல. டேய் குஞ்சு, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறா, பசிக்குது. குஞ்சு முன்னாடி பெற சொல்லிட்டல நீ. உங்க பேரு குஞ்சா? ஒரு சிக்கன் பீட்சா, ஒரு சிக்கன் பர்கர், ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் ஒரு கிராப் லாலிபாப், அப்புறம் ஒரு கோல்ட் காஃபி. இதெல்லாம் எனக்கு இவங்களுக்கு என்ன வேணும் கேட்டு கொண்டு வாங்க. சார், முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். எதுக்கு இப்போ தேங்க்யூ சொல்லிட்டு போகிறான்? எடுத்ததுக்கா இருக்குமோ? மச்சான், என்னாச்சு மச்சான்? மச்சான், நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் சீரியஸாக கேளு. மச்சான் அந்த பொடி எடு. ஏய், நான் ஒரு ஃபுட் பிளாக்கர்ரா. மச்சான், மேக்னா மறுபடியும் வந்திருக்காடா. என்னடா சொல்கிற? சூப்பரா மச்சான், புது கேர்ள் ஃப்ரெண்டா? அதுதான் ட்ரீட்டா? சூப்பர் மச்சான். பொடி என்ன பெப்பர் பல்ல கடுகு வச்சிருக்கானுங்க? இவன் வார்த்தை. மச்சான், ஆனால் மேக்னா செத்து 1 வருஷம் ஆச்சுல்ல? ஆமாம், இன்னும் 1 வாரத்தில். ஆனால் அவள் அப்படியே மேக்னா மாதிரியே இருக்காடா. பேசுறது, சிரிக்கிறது, ட்ரெஸ்ஸிங்கு, டைமிங்னு எல்லாமே. அது எப்படா பாசிபிள்? அதான் மச்சான் எனக்கும் புரியல. டேய், இவ்வளோ ஏன்
டின்னருக்கு எனக்கு பிடிச்ச சட்னி பண்ணி வைக்கிறா. நான் ஷர்ட் பட்டன் போடும்போது வந்து பட்டன் மாட்டி விட்றா. மேக்னா என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படியே பண்ணுறாடா. இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட கிராப் லாலிபாப். லாலிபாப்பா? இது என்ன டைப்னே தெரியலையே. மச்சான், ஒருவேளை இது மேக்னா பேயா இருக்குமோ? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. கேடிடே நீ ஒய்ஃபோ யாரோ ஒரு நைட்டு ஓட்டல நீ. டேய் ஏய், ஓட்டிட்டல நீ ஓட்டிட்ட. நீ முதல்ல ஓட்டுறத நிறுத்துறா. இந்தாங்க என்னங்க அது? மைனீஸ் தொட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். மைனஸ் தரிச்சு மூஞ்சி வேலை கண்ட மாதிரி இருக்க. என்னமோ தோணியா பார்க்கும்போது? ஆமாம் சார். ஆமாவா? இவனை பைத்தியமா இருப்பானா அவன்? அதான் திருஷ்யூர்றான். என்ன ஏன்டா இப்படி என்னென்னமோ தோணுதுரா பார்க்கும்போது. சி இன்னொன்னுறா நல்லா குறிப்பாத்து அடிச்சிட்டான்டா. ஓம் மச்சான் எடு, ஸ்பீக்கரில் போடு. ஹலோ. டே புருஷா, எங்கே இருக்க? எப்போ வருவ? நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன். யாரு? அந்த குஞ்சு வினய் அவங்க கூட தானே? ஆமாம், இன்னும் ஒரு 1 ஹவரில் வருவேன். நீ கையை சொரிஞ்சிட்டு சொன்னாலே எனக்கு தெரியும் அது போய் தான்னு. நான் இங்கே கை சொரிஞ்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷா, நான் உன் பொண்டாட்டி, எனக்கு எல்லாமே தெரியும். சரி, சீக்கிரம் வா. இப்போவாவது நம்புறீங்களா? பாத்தியாடி, அவன் நல்ல வேலை கையை சுரிஞ்சான். ஆனால் லவ் பண்ணும்போது கூட மேக்னாவில் ரொமான்ஸாக இருந்திருப்பாங்களான்னு தெரில. ஆனால் இப்போ வாய்ஸே கிக்காக இருக்குல்ல. எனிதிங் எல்ஸ் சார்? இந்த மாதிரி வாய்ஸ் கேட்கும்போது கிக் அடிக்கணும்னு தோணுது. ம் ம் என்ன? எனிதிங் எல்ஸ் சார்? நத்திங். இவன் பல்ல காட்டுறத பார்த்தா நம்ம குனியை வச்சு குதிரை ஆற்ற விட மாட்டான் போல இருக்கு. அந்த வாயினை எப்படியாவது காப்பாற்றிட்டு. இவங்க பண்ணால அப்புறம் எனக்கு தாண்டா தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டை மொட்டை மாடல என்ன பண்ணாங்கன்னு என்ன கேளு. என்னடா எப்பவும் காலைல தான் பேசுவேன், இன்னைக்கு நேரில் கூப்பிட்ருக்க? மறுபடியும் சண்டைடா. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. வார்த்தையை விட்டேன் கோவத்தில். அது சரி, என்ன சொன்ன? ஏண்டி என்னை சாவடிக்கிறேன்னு கேட்டேன். பேசி 1 மாதம் ஆச்சுடா. 10ஆவதுக்கு எல்லாத்துலேயும் பிளாக் வேற. டேய், அவன் கட்டி பிடிச்சி உருண்டு சண்டை போட்டே நீ கல்யாணம் பண்ணு சந்தோஷமாக இருக்கான்டா. இதுக்கு போய் எவ்வளோ நான் லவ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஆழமாக லவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அவள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுல்ல. 1 மாதம் எப்படி தாண்டனே தெரிலடா. அப்புறம் அவளுக்கும் அதே தான். போய் பேசுகிறா, எல்லாமே சரியாக போயிடும். சின்ன சண்டைக்காக பெரிய சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. யோசி. அவ வரா, பேசிட்டு கீழே வா. என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்ன? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலடி, புரிஞ்சுக்கோ. இருக்க முடியாம தான் அன்னைக்கு அவ்வளோ பேசுனியா? ஹே, அதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்தில் வெறும் வாயிலிருந்து வந்ததுரி, மனசுல இருந்து இல்லை. அதுக்கு போய் இப்போ என்னடி பண்ணணும் சொல்லு. இட்ஸ் ஓவர். ஓவர்னா ஓவர். வேணும்னா புதுசாக ப்ரப்போஸ் பண்ண யோசிக்கிறேன். அழகே அழகே கொல்லாதே, அருகில் வந்து செல்லாதே. அழகே அழகே கொல்லாதே, அருகில்
உதடுகள் என்னுள் மின்சாரம் பாய்கிறதே நீ நினைக்கும் நினைவில் என்றும் நானாக இருக்கணுமே உனக்கெனவே இருப்பேன் உன்னை மட்டும் ரசிப்பேன் உன்னை நானே மணப்பேன் நாடி நரம்பு கூட தூண்டும் முந்தன் நடையால மோகம் கூட வேகம் ஆகும் முந்தன் உடையால ஆசை பாடும் சொல்ல நீ அன்பு கண்ணால வாசம் வீச மாலை சூடும் தன்னால அழகே அழகே கொல்லாதே அருகில் வந்து செல்லாதே அழகே அழகே கொல்லாதே அருகில் வந்து செல்லாதே மாறாத ராகம் கேளடி போடாத கோலம் நீயடி அதை பாரானாலும் வீணடி தேடி தேடி போன பாதை எங்கே அதில் ஏற்றதாகம் தீர தீர நினைக்கிறதே சுகம் மூடி மூடி மறைப்பது அங்கே விதி தேடி தேடி உன்னை அடைய தவிக்கிறதே வேகம் ஆகும் முந்தன் உடையால ஆசை பாடும் சொல்ல நீ அன்பு கண்ணால வாசம் வீச மாலை சூடும் தன்னால அழகே அழகே கொல்லாதே அருகில் வந்து செல்லாதே அழகே அழகே கொல்லாதே அருகில் வந்து செல்லாதே நீ பார்க்கும் பார்வையில் எந்த மனசெல்லாம் பூக்கிறதே நீ பேசும் வார்த்தை எல்லாம் இருக்கிறதே நீ சிரிக்கும் உதடுகள் என்னுள் மின்சாரம் பாய்கிறதே நீ நினைக்கும் நினைவில் என்னுள் நானாக இருக்கணுமே உனக்கெனவே இருப்பேன் உன்னை மட்டும் ரசிப்பேன் உன்னை நானே மணப்பேன் நாடி நரம்பு கூட தூண்டும் முந்தன் நடையால வேகம் கூட வேகம் ஆகும் முந்தன் உடையால ஆசை பாடும் சொல்ல நீ அன்பு கண்ணால வாசம் வீச மாலை சூடும் தன்னால என்னப்பா பாட்டெல்லாம் பாடி முடிச்சாச்சா? டேய் சும்மாறா. டேய் மச்சான், இது ஏதோ வேற மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். சே, வாய்ஸ் கூட அப்படியே இருக்குடா. ஆமாம், நீ ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? இல்லைடா, அது எனக்கே பேக் ஃபயர் ஆகிடும். நீ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏன் ஃபஸ்ட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்பாங்க. டோட்டலாக தப்பாயிடும். ஆனால் அவள் யார், எதுக்காக வந்திருக்கா, எல்லாமே கண்டுபிடிக்கணும்டா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொல்லட்டுமா? ஓ, உனக்கு டைலாக்லாம் இருக்கா? நீங்கள் மூடுங்க. அசிங்கப்படுத்திட்டாலே. அர்ஜுன், உங்கள் ஒய்ஃப் இறந்த டெத் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை வச்சு ஏன் அந்த பொண்ணுக்கிட்டேயும் போலீஸ்கிட்டேயும் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாதா? ஷிட், தட்ஸ் a brilliant idea, திவ்யா. தேங்க்யூ.
எப்படி அப்புறம் என்ன ப்ராப்ளம் சால்வ்டு. மச்சான் அது வெர்ஜின் மொயிட்டோன்னு சொல்லேன். என்னது வெர்ஜின் மொயிட்டோ? அப்படியா? இரு வெயிட்டர். ஏப்பாடே போலாமா? அவன் வந்தால் லாலிபாப் சாப்பிட்றியா கரும்பு கடிதான்னு கேட்பான். வாப்பலாம் கண்ட மாதிரி கேட்பான்டா அவன். நீ வாடியம்மா, நம்ம போகும்போது சுண்டல் சாப்பிட்டு போவோம். மச்சான் நீ கிளம்பு, நீ போய் இதை பார், இவங்கள நான் பார்த்துக்கிறேன்.